நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்க டையை வந்துட்டு டையோட இன்னர் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டில் இன்னர் லேயரை மட்டும் ஒயிட் ஷீட்டில் பென்சில் வச்சு ட்ரா பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ட்ரா பண்ண ஷீட்டை வந்துட்டு அதே ஷேப்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத வந்துட்டு இன்விடேஷன் கார்டு இல்லைன்னா கார்ட்போர்டு அட்டை ஏதாவது ஒன்றில் வந்துட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டை வந்துட்டு இன்விடேஷன் கார்டில் ஒட்டி இந்த மாதிரி அதே ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு எப்படி நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு டூத் பிக் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பென்னோ பென்சிலோ எதில் மார்க் பண்ணாலும் அந்த மார்க் அப்படியே தெரியும். டூத் பிக்கு இல்லைன்னா பத்தியோட குச்சி அதை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். இதே மாதிரி ஃபுல்லாக அந்த ஃப்ளவரோட ஷேப்கே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளவரோட ஷேப்க்கு கிடைக்கும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் மட்டும் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கணும். மாதிரி கட் கொடுத்துட்டு நம்ம சேம் மெத்தடில் மிஷின் கட்டில் எப்படி ஹீட் பண்ணி ஃப்ளவர் மேக் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து ஹீட் பண்ணி சேம் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹேண்ட் கட்டிங்.